ஹலோ ஹாய் ஹாப்பி நூன். இன்றைக்கி அம்மா வீட்டில் டே 2. ஸோ நாங்கள் எங்கள் குளத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் என் ஃப்ரெண்டு. ஸோ அதை போய் பார்க்க போனோம். பக்கத்துலேயே தான், எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ரொம்ப பக்கத்துலேயே தான். ஸோ போனோடனே அவங்க அப்போ தான் அந்த வலையை உள்ளே போட்டாங்க. ஸோ மீன் இந்த டைம் போடும்போது நிறைய கிடச்சிச்சு, நல்ல பெரிய பெரிய மீன்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு குக் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்றது தான் நம்ம கண்டென்ட்டும் வீடியோவும். ஸோ இங்கே வந்தாலே மீன்லாம் எனக்கு ஃப்ரீ தான். எனக்கு எப்போவுமே பாசக்கார பசங்க. நீங்கள் பார்த்தீங்களா, நிறைய மீன் இருக்குது, துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு பெருசு பெருசாக. இந்த மீன் நாங்கள் ஸ்லேப்பின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே நான் இப்போ இருக்கிற ஊரில் இது ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜிலேபினா அந்த ரெட் கலரில் கடையில் பேக்கரியில் இருக்கிறதா ஜிலேபின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை நாங்கள் ஸ்லேப்பி எல்லாம் குளத்து மீன் அப்படி தான் நாங்கள் மோஸ்ட்லி குளத்து மீனாலே இதுதான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். அம்மா இதை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுவாங்க. எனக்கு அந்த குக்கிங் ஸ்டைல் இதுவரை தெரிஞ்சதே இல்லை. நம்ம அதை கற்றுக்கணும், பண்ணணும். பாப்பாவும் இந்த மாதிரி மீன்லாம் நேராலாம் இன்றைக்கி தான் பார்க்குறா. நாங்கள் தெருவில் வரும்போது எப்போவாவது வாங்குவோம். அந்த டைமில் நின்று பாப்பா ஓகே. எனக்கு மோஸ்ட்லி இது அங்கே வாங்கி குக் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஃப்ரை மட்டும்தான் பண்ணுவோம். அப்படியுமே ரேராக வாங்கினா எனக்கு அம்மா செய்கிற அந்த டேஸ்ட்டு வரவே வராது. நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணாலும் அது எனக்கு வரவே வராது. ஸோ இங்கே வரும்போது ஆசைக்கு அம்மா கையால் செஞ்சு நல்லா சாப்பிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு நல்ல மைண்டை ரீஃபில் பண்ணிட்டு போயிடுறது. அப்புறம் வாழ்க்கையில் ஒரு 2 மாதத்துக்கு மீனுங்கிற ஆசையே எனக்கு வராத அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். தகட்ட பார்த்தீங்களா, மீன் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்குல்ல. ஆக்சுவலாக மற்றவங்களுக்குலாம் ஐயோ பாவம் தான் இருக்கும், எனக்கும் பாவம் தான் தோணும். பட் என்ன பண்ணுறது, நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் திருத்தவே முடியாது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறாரு. இந்த டைம் அவருக்கு ஃபிஷ்ஷே கிடைக்கல, 2 3 அப்படி தான் கிடச்சிச்சு. ஃபிஷ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஊர் குளம் எவ்வளோ தண்ணி இருக்கும் தெரியுமா, செம்மையாக இருக்கும், கடலாட்டம் இருக்கும் எங்கள் குளமே. அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இது சம்மரில் இவ்வளோ தண்ணி பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். பட் ஜூன் ஜூலைலாம் பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கமும் அப்படியே நிரம்பி தண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட ஆரம்பிக்கிற மாதிரி பயங்கர தண்ணியாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி வற்றதுனால இவங்களுக்கு மீன் பிடிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அங்கே ஒரு மரம் இருக்குல்ல குளத்துக்குள்ளடி, அதுக்குள்ளடி சாமி இருக்குது, பேய் இருக்குதுலாம் கதை கட்டி விடுவாங்க. அதுக்கெலாம் ஒரு 2-3 வரலாறே சொல்லுவாங்க. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த டைம் நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு மீன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு இன்றைக்கி குக் பண்ணுற மீனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நட்சத்திரம், இது என்னடா, என்னது? கையில் லைட்டாக பிடிப்பீங்களா? கை பார்த்து என்ன ஒன்று போதுமா? ஐயா ரொம்ப பெருசாக இருக்காது. போதும் வச்சு விடுங்க. அவன் வச்சா அவ்வளோத்தையும் ஒரே நாளையில் அடிச்சு சாப்பிடுவா. நண்பேண்டா, இன்னும் ஒரு பாசம் என் மேலே. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த குளத்தில் இங்கேருந்து எவ்வளோ தூரம் 2 பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா குளம். வானமும் க்ளீனாக அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மாட்டுக்கெலாம் தண்ணி வைக்கிறதுக்காக பக்கெட்லாம் வச்சுருக்காங்க. மாடு அங்கங்கே மேய்ஞ்சிட்டு ஒரு இங்கே இருக்க தண்ணியை ஜாலியாக குடிச்சிட்டு போயிடும் போல் இருக்குது. நான் இப்போ இந்த தாமரை பூ பாருங்க எல்லாமே நல்ல பெரிய குளம். இந்த குளம் சரியான பெருசு. இதுக்கு இந்த பக்கம் அங்கே தான் மெயின் ரோடு இருக்கும். அந்த மலையெல்லாம் இருக்குல்ல அந்த பக்கத்தில் அப்படியே மெயின் ரோடு இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஏரியா இது இந்த சைடு, எங்கள் வீடெலாம் இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு ரவுண்டு போட்டு காட்டலாம். இந்த ரவுண்டு அந்த பக்கம் அந்த தென்னை மரம்லாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. என்ன இருக்கு? மீன் எப்படி இருக்கும்? மீன் எப்படி சாப்பிடுவேன்? யார் தந்தா?
தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஓகே. பயமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் க்ளீனிங் பாருங்கள். அம்மா வந்து இந்த விறகடுப்பு யூஸ் பண்ணுற சாம்பல் தான் கைக்கு தொட்டிக்கிட்டாங்க. ஏன்னா மீன் வந்து வலிக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி மீன் கழுவுனதும் இல்லை. இனி எப்போது கழுவுனாலும் எனக்கு தெரியல. எங்கள் அம்மாலாம் சூப்பராக கழுவுவாங்க. பட் அவங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா மீன் கொஞ்சம் பெரிய மீன் வேறையா, ஹீட்டு வேறு. ஸோ வந்துட்டு எனக்காக அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, விரதம். என்னடா தங்கம்? அச்சோ போட்டு மீனுக்காக ஃபீல் பண்ணுறியா? ஃபீல் பண்ணாதடா. அப்புறம் எப்படா சாப்பிட்றது? உனக்கு மீன் தானடா பிடிக்கும். சரி, நான் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடாத, நீ மீன் சாப்பிடாத, நீ வெறும் சோறும் சாப்பிடு. மீன் அப்புறம் பாவம்னா கொஞ்சம் எடுத்தான்னு கேட்குறேன். பிளடி இடியட். பாப்பா வேறு மீன் பார்த்துட்டு அதை கட் பண்ணோன்னே வேணாம் அம்மா, அதை கட் பண்ண வேணான்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆமாம், நெக்ஸ்ட்டு வர வெள்ளிக்கிழமை வந்து இந்த கோவிலில் வந்து திருவிழா இருக்குது, கோயில் கூட. ஸோ வந்து வீட்டிலலாம் விரதம். ஒரு வாரம் கால்நாட்டினால எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி இதுக்கு தான் ஊருக்கு வருவோம், அந்த டைமில் செஞ்சு தரலன்னா நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எனக்காக மட்டும் செய்வாங்க. என் தம்பி வந்து விரதெல்லாம் இருக்க மாட்டான். ஸோ நானும் என் தம்பி இதை வந்து சாப்பிடுவோம். நாங்கள் என்ன வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போனோம், அன்றைக்கி காலையிலேருந்து விரதம் இருந்து போக வேண்டிதான், சாமி மன்னிச்சிக்கோ. அதனால் இங்கே அப்படி இல்லை. இனிமேல் அடுத்தது இன்னொரு கோயிலில், குலதெய்வம் கோயிலில் ஃபெஸ்டிவல் வரும், அப்போ நானும் வந்து சாப்பிட மாட்டேன், விரதம் இருப்போம். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, நம்ம முடியாதுங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த மீனோட தோல் வந்து அம்மா அப்படியே உரிச்சு அழகாக எடுத்துருவாங்க. இது பார்க்குறதுக்கு வேணால் டக்குன்னு உரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வாய்ப்பே இல்லை. அவங்க ரொம்ப சர்வீஸ், அதனால் அழகாக உரிச்சு எடுத்துட்டாங்க. உரிச்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக எல்லாமே பீஸ் போட்டு எடுத்துருவாங்க. அங்கெல்லாம் இது செதிலில் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நீட்டாக அம்மா அப்படியே உரித்து எடுத்துருவாங்க. ஃபிஷ் க்ளீனிங்லாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாது. ஏன்னா நான் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மீனுக்கு தோல் எடுப்பாங்களோ அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. அதேமாரி அவங்களாம் மீன் எப்படின்னா புளி நிறையா ஊற்றி குழம்பு அப்படியே எண்ணெயெல்லாம் நிறையா ஊற்றுவாங்க. எண்ணெய் நிறையா ஊற்றி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அப்படி எண்ணெயாக மிதக்கும். குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு 5 செகண்ட் மாதிரி தான் மீனை உள்ளே போடுவாங்க. கேட்டால் மீன் கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து அப்படிலாம் பண்ணவே மாட்டோம். குழம்பு மீனை போட்டுட்டு தான் குழம்பு சரி பண்ண ஆரம்பித்து அடுப்பில் வைப்போம். மீன்லாம் எங்களுக்குலாம் அப்படிலாம் உடையாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அம்மா வந்து தேவைக்கு பீஸ் போட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் மீன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, நல்லா பீஸாக புஷ்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ வந்து இதுதான் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, பச்சை மிளகா, மாங்காய், இது 3 தான் போட்டாங்க. இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு, இது நைட் டார்கெட்டு. ஸோ கழுவி உப்பு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு வந்து அம்மா போட்ட பொருள் பாருங்கள். அப்படியே சட்டியில் மீனை தூக்கி வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டாங்க. தேவைக்கு மஞ்சத்தூள் போட்டுருச்சு. ஸோ 3 பொருள் தான், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு நல்ல மிளகுத்தூள் போட்டுக்கிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம தேவைக்கே காரம், நாங்கள்லாம் கொஞ்சம் காரம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா நிறையாவே சாப்பிடுவோம். ஸோ வந்து தேவைக்கு அப்படியே தூவி விட்டாச்சு. பிகாஸ் கலர் முக்கியம்ல, நமக்கு பார்க்க சிகப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி வச்சுருந்தாங்க, புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிப்பாங்க. இவ்வளோ தாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறமாட்டு பெப்பர் தூள், புளி, உப்பு, இது மட்டும்தாங்க அம்மா இதுக்கு சேர்த்த பொருள். ஸோ தேவைக்கு தண்ணியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். அந்த மீனை அப்படியே முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக கையாலேயே பரட்டி விட்டாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் போல இருக்குது. நான் வந்து இன்னி தான் ஃபஸ்ட் டைம் அம்மா இதை செய்யும்போது பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறேன். இத்தனை நாள் மீனா செஞ்சுருக்கீங்களா, சாப்பிட்டேனா, தலை இருக்கா, எனக்கு பிடிச்ச பீஸ் இருக்கா, அவ்வளோதான். மற்றபடி நான் வரவே மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து சரி, இது வந்து நம்ம வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா டோட்டலாக இவங்க செய்கிற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துட்டேன். சோப்பு போட்டுக்கிட்டாங்க. பார்க்க ஃபஸ்ட்டு இந்த கலரில் தான் இருக்கும், ஆனால் நம்ம குக்காய் வரும்போது சிகப்பு கலரில் ஜம்முன்னு ரெடி ஆகி வரும். ஸோ கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்கிட்டாங்க. மறுபடியும் அம்மாவுக்கு கலர் பற்றலை, ஒருவேளை காரம் பற்றாமல் இருக்குமோ சொல்லி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாங்க.
அவங்க டேஸ்ட்டே பார்க்காம தான் சமைப்பாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். இத்தனைக்கும் சொன்னால அவங்க இன்றைக்கி டேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு. எப்போவுமே அம்மா டேஸ்ட் பார்க்காம சமைப்பாங்க. நாமெல்லாம் அப்போலாம் இல்லை. நான் உப்பு மிளகு காரம்லாம் இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்து தான் சமைப்பேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர். எங்கள் அம்மா என்ன தான் டேஸ்ட் பார்க்க கூப்பிடுவாங்க. அவங்களால தான் அந்த கேரக்டர் எனக்கு வந்துடுச்சு. வீட்டில் டேஸ்ட்டு பார்த்து இப்போ என் சமையலுக்கும் நானே டேஸ்ட் பார்க்குற ஆளாயிட்டேன். ஸோ பார்த்திங்களா, மசாலாலாம் போட்டுட்டு தான் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய்லாம் அது மேலே தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு சுமார் 1 மணி நேரமாக வெந்துச்சுங்க. சிம்லேயே வச்சுருந்தாங்க. ஏன்னா வேகமாக வச்சா அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 12:20 அடுப்பில் வச்சாங்கன்னா 1:20 தான் நாங்கள் இதை ஆஃப் பண்ணவே செஞ்சோம். அம்மா வந்து அப்பப்போ விறகடுப்புல சமைப்பாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு இதை வந்து கேஸில் தான் வச்சாங்க. ஆனால் பாவம் கேஸ் தான் என்னத்துக்காகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க மந்திரகரமாக தூக்கி வச்சாச்சு. வச்சுட்டு மறுபடியும் அம்மா வந்து அதை பக்கம் செக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு தேவையான தண்ணி இருக்கா, எல்லா மீனும் தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கா, எல்லாம் அப்படியே ஒரு அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது நல்லா மீன்லாம் கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இல்லை, ரெடி ஆகலை. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்ப்போம். அம்மா வந்து அதை அடிக்கடி பார்த்துட்டு இதை வந்து இப்படி கையாலே இப்படி எடுத்து சுற்றி விடுவாங்க. கரண்டிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி கையாலே தெரியுது அவங்களுக்கு. அப்படியே அந்த மாதிரி ஷேக் பண்ணி ஒரு டான்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த சட்டியை மீன் வந்து கொஞ்சம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடணும் மூடி வச்சுட்டு. அப்படியே ஒரு நிறைய டைம் பண்ணாங்க. பட் நான் ஒரு 2 டைம் தான் வீடியோ வந்து அதை கிளிக் பண்ணி எடுத்தேன். அவங்க அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தானே நல்லா வரும். ஸோ நீங்களும் வைக்கும்போது அதை வந்து அடிக்கடி அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து அப்படியே இது வந்து இப்போவே நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டாலும் அந்த மண் சட்டியில் வச்சது வந்து இந்த ஹீட் இருக்குமோ அது கொஞ்சம் நேரம் அப்படி குக் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங்கில் விட்டுட்டு சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். ஸோ வந்து ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டு வெள்ளரிக்காய் போட்ட புளிக்கறி, எங்கள் ஊர் புளிக்கறி இது. ஸோ வெள்ளரிக்காய் புளிக்கறியை வச்சுட்டு அதுக்கப்புறமாக வாழைத்தண்டு பொரியல், சும்மா அதுவும் மனசு கஷ்டப்படும்ல, அதையும் ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம எது இருந்தாலும் இந்த ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். ஸோ அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அழகாக இருக்கிற இந்த மீன் 2 பீஸு மீன் மட்டும் நான் எங்கள் அம்மாட்ட தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து உடச்சிருவேன். அப்புறமா பாவம் தம்பியெல்லாம் சாப்பிடும்போது கஷ்டம். ஸோ வந்து இதுக்கு மட்டும் எங்கள் மம்மி ஹெல்ப் வேணும். ஸோ அவங்க வந்து அழகாக அப்படியே உடையாமல் ஒரு பீஸும் நம்மளோட எப்போவுமே நமக்கு ஃபேவரட்டான ஒரு ஆள் அவங்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மீன் குழம்போட சாறு அப்புறமா சாப்பிட வேண்டியதான். அப்புறம் என்னங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டோட பெருமையே என்னது, மீன். ஸோ கன்னியாகுமரியில் பிறந்துக்கிட்டு மீன் சாப்பிடலாம் எப்படி? அதனால் டெய்லியுமே மீன் தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தான், யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அங்கே போயிட்டால் மீன் கிடைக்காது. ஸோ இங்கே இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ அந்த மாங்காவும் 2 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருந்துச்சு. நேராக அது சரியாயிடும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எடுத்து வைக்கும் போது ஐயோ சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊறுகாய், நம்ம வாழைத்தண்டு ஊறுகாய் அப்படி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீன் வந்து கொஞ்சம் ரொம்ப சூடாகவே இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி ரொம்ப சுட சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் சூடு கம்மியானப்போ தான் சாப்பிடுவேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த காரத்துக்கும் சூடுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அந்த வேர்வைக்கும் ஐயோ முடியல. நல்ல டேஸ்ட்டுங்க, செம்ம சாப்பாடு. மீன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா. வேறு லெவல் பார்த்தீங்களா. நான்லாம் வந்து எங்கள் ஊரில் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டான சாப்பாடை நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் நான் சாப்பிடவே இல்லை. மற்றவங்களாம் கோச்சிக்காதுங்க, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கன்னியாகுமரி ஃபுட்டு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் பெரியம்மா, எங்கள் அத்தை, எங்கள் ஃபேமிலி எல்லார் வீட்லேயுமே டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் செய்வாங்க. சாப்பிட்டு வெயிட் தான் போடணும். நெக்ஸ்ட் நீ அங்கே போனால் ரசம், கீரை, பொரியல், சோறு, சாம்பார்னு போகும். ஓகே, இங்கே வந்துட்டே நான் நல்லா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறம் நம்ம ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்குல்ல, வந்து காய்கறி சாப்பிட்டா ஃபீல் பண்ணுவோமா இல்லையா. வந்தால் மீன் தான், கன்னியாகுமரியில் மீன் தான். ஓகேங்க, பை தேங்க்யூ.